ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம எல்லாருக்குமே க்ளோயிங் ஸ்கின் வேணும் அப்படின்றதுல விருப்பம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுக்காக வெளிப்பூச்சிகள் நிறைய நம்ம போட்டாலும் நம்ம உள்ளே இருக்கிற டிஷ்யூஸையும் வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்கணும். அதுக்காக நம்ம பார்க்க போகிற ரெசிபி தான் கேரட் கோகனட் மில்க் கீர். ஸோ இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரெசிபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த கேரட் கீரை வந்து எப்படி செய்யறதுன்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ட்ரிங்க்குக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து கேரட் தான். ஸோ கேரட்டை லைட்டாக ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இது வந்து மண்ணுக்கடியில் விளையாடுறதுனால நம்ம வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா சோக் பண்ணி அப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நறுக்கின கேரட்டை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இந்த கேரட் வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி வேண்டாம், கேரட் ஜஸ்ட் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். நான் 3 கேரட் எடுத்திருக்கேன். 3 கேரட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ நல்லா தண்ணியில் குக் பண்ண போகிறோம். ஃபுல் குக் இல்லை, செமி குக், 3/4 பதம் வெந்தால் போதும். கேரட் ஃபுல்லாக வேக வைக்க வேண்டாம், 3/4 பதம் வேக வச்சா போதும். இப்போது நல்லா கொதிச்சு வருது. ஸோ நீங்கள் வந்து எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து குழக்குழன்னு இருந்துச்சுன்னா அது டேஸ்ட் மாறி போயிடும். செமி குக்கடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். கேரட் வந்துட்டு நம்ம கேட்ட பதத்தில் இருக்குது, அதாவது செமி குக்கடாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே நம்ம வந்து வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேரட்டை மட்டும் தனியாக எடுத்து இது வந்து ஆறட்டும். இன்னொரு பக்கம் நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு தேங்காய் எடுத்துருக்கோம். ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் ஃபுல்லாகவே திருவி எடுத்துகிட்டு நம்ம கேரட்டை கொதிக்க வச்சோம்ல அந்த தண்ணியை வந்துட்டு தேங்காய் பால் அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணியும் வேஸ்ட் ஆகாது. தேங்காய் பாலில் சேர்த்துட்டு நம்ம இதை அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு தேங்காய் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்துட்டு 3 பேர் குடிக்கலாம். திக்கான தேங்காய் பால் நம்ம எடுத்திருக்கோம். இப்போது நம்ம கேரட் ஆற வச்சதையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது கூடவே நம்ம நட்மெக் பவுடர், ஜாதிக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நம்ம வந்து பனஞ்சக்கரை சேர்த்துருக்கோம். ஸோ இது வந்துட்டு எந்த விதத்துலேயும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கணுன்றதுக்காக நம்ம பனஞ்சக்கரை சேர்த்துருக்கோம். ஸோ அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச திக்கான தேங்காய் பாலும் ஒரு 1/2 கப் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா ஃபைனாக வந்துட்டு கேரட் அரைச்சாச்சு. இந்த பியூரியை ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்க திக்கான கோகனட் பாலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கீருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம கேஷ்யூவும் சாரப்பருப்பையும் வந்துட்டு வறுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பருப்பு இருக்கோ, எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளரி விதை, பம்கின் சீட்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூநட்டோட பாதாம் பருப்பு கூட ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த கேரட் மில்கோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கேரட் கீர் ரெடி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டை நம்ம செமி குக் தான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கேரட் குக் பண்ண தண்ணியிலே நம்ம கோகனட் மில்க்கும் எடுத்துட்டோம். ஸோ வந்து உங்களுக்கு சத்து எங்கேயும் போகலை. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.